வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சதய நட்சத்திரம்ங்க. இந்த சதய நட்சத்திரம் வந்து அதிதேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு. இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கும்பராசி. இந்த கும்பம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்திரத்துல காத்து ராசி. ஒரு குடத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குறிக்கக்கூடிய ராசி இது. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராகுனுடைய நட்சத்திரம் சனியினுடைய வீட்டுல. அப்போ இதுக்கு என்ன பலன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சதய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே 100 நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்ததுங்க. இயற்கையாவே அறிவு அதிகமான நட்சத்திரம்ங்க. அதே மாதிரி வந்து பிடிவாதம் அதிகமான நட்சத்திரம், வைராக்கியம் அதிகமான நட்சத்திரம், வீம்பு அதிகமான நட்சத்திரம், யாரையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மதிக்காத தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியா இவங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மத்தவங்க தப்பா நினைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். எல்லா விதமான உறவுகளும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். யாருகிட்டமே வந்து பாத்தீங்கன்னா இணங்கி போகக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு குறைவுங்க. என்ன காரணம்னாங்க, இந்த ராகு பிளஸ் சனி பிளஸ் சந்திரன் அப்ப இந்த சேர்க்கை இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அந்த இயற்கையான அந்த அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். வீம்பு அதிகமா இருக்குங்க. மற்றவங்க பழகிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டட் பெர்சன் கிட்டதான் இவங்க பழகுவாங்க. எப்பவுமே முன்னெச்சரிக்கை இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். எச்சரிக்கை மனப்பான்மை ரொம்பவே அதிகமா இருக்கும். எப்பவுமே சுயநலம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. தன் குடும்பம், தன் குழந்தைகள் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பேராசிரியர்கள் நிறைய இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள நட்சத்திரம். ஏன்னா 100 நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்ததுங்க. எந்த நட்சத்திரத்துக்கும் இத்தனை நட்சத்திரங்கள் சேர்ந்தது கிடையாது. இந்த சதயத்துக்கு மட்டும்தான் 100 நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்ததுங்க. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர்கள், மன தத்துவ ஞானிகள், பெரிய பெரிய PhD படிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர்க்கை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து எப்பவுமே ஆராய்ச்சி மனப்பான்மைக்கு உண்டான கிரகம்ங்க. ராகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தொலைத்தொடர்பு, விண்வெளி, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இதுக்கு உண்டான கிரகம்ங்க. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனதுகாரங்க. அப்ப இயற்கையாவே வந்து இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து காத்திராசி எடுக்கிறதுனால நீங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி யாருக்கு கீழே இவங்க கட்டுப்பட்டு போக மாட்டாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுய கௌரவம் அதிகமாக இருக்கும். முன்கோபம் அதிகமாக இருக்கும். டக்கு டக்குன்னு பேசக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் ராகு சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா 11வது வீட்டுல இருக்குங்க. இந்த 11வது வீடு அப்படிங்கிறது வந்து 5வது வீட்டுக்கு 7ஆம் பாவம், அதாவது அறிவு வீட்டுக்கு 7ஆம் பாவம். அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் அடுத்தவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இணங்கி போகக்கூடிய தன்மை குறைவா தாங்க இருக்குங்க. இப்போ சதய நட்சத்திரம் 1ஆம் பாவத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க தனுசு நவம்சத்துக்கு விழுக்குங்க. அப்போ இதுக்கு பலன் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் ராகு பிளஸ் குரு. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க வந்து ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கும். ஆன்மீக விஷயத்துல அதிகமான நம்பிக்கை இருக்குங்க. அதாவது வந்து இதை ஒரு மூட நம்பிக்கையும் கூட சொல்லலாம் அவங்ககிட்ட. அதாவது வந்து ஆன்மீக நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. இவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அடுத்தவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன காரணம், அந்த இடத்துல குரு வந்து அந்த 9வது வீடா வருதுங்க. அப்போ இவங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்க இருக்கிற குறைகளை உணர மாட்டாங்க. அடுத்தவங்க இருக்கிற குறைகளை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எதுவுமே யாருகிட்டயுமே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ரொம்பவே குறைவாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இயற்கையாவே கடவுள் வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்குங்க. கடவுள் வழிபாடு இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க, இவங்களுக்கு அந்த தனுசு நவாம்சத்தில் விழுகிறதுனால, அதாவது வந்து இந்த தனுசு நவாம்சம் அப்படிங்கிறது வந்து குருவுடைய நவாம்சம். அப்ப இயற்கையாவே இந்த குரு வீட்டுல போய் வருவதனால அளவுக்கு அதிகமான நம்பிக்கைகள் இருக்குங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்பிக்கை நல்லது, அதை நம்பிக்கை நம்ம குறை சொல்லல. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா மூட நம்பிக்கைகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க தான் காரணம்னு நினைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது வந்து அந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மகர நவாம்சத்தில் விழுகுங்க. அப்ப இந்த மகர நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10வது வீடு. அப்ப இதுக்கு பலன் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் ராகு பிளஸ் சனி. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லா விதமான தகிட தத்தம் தொழில்ல இந்த நட்சத்திர அவிட்ட நட்சத்திர சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அதிகமா இருக்குங்க.
தொழில் செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா அவங்களால செயல்பட முடியாது. அவங்க எப்பவுமே லாப நோக்கத்துலதான் செயல்படுவாங்க. யாருகிட்ட பழகினாலும் லாப நோக்கம் இல்லாம பழக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய் பேசுறாங்கன்னா அவங்களால காரியமான மட்டும்தான் அவங்க கூட பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வீம்பு அதிகம்ங்க, பிடிவாதம் அதிகம்ங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே வந்து தன்னுடைய செயல்ல அவங்க கரெக்டா போயிட்டே இருப்பாங்க. யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்களுடைய வேலை உண்டு அப்படிங்கிறதே இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் சுயநலமும் இவங்களுக்கு வந்து இந்த சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு அதிகமாக இருக்குங்க. இப்போ சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு உண்டான பலனுங்க. இந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கும்ப நவாம்சத்திலேயே விழுகுங்க. அப்போ இந்த நட்சத்திரம் இருக்கிறதும் கும்பராசி, நவாம்சம் விழுகிறதும் வந்து பாத்தீங்கன்னா கும்ப நவாம்சம். அப்ப எப்படி பலன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 2 சனி பிளஸ் ஒரு சந்திரன் பிளஸ் ஒரு ராகு. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு அபாரமான ஞாபக சக்தி, அபாரமான கற்பனை திறன், அபாரமான அறிவு, அபாரமான விரிவு. அதாவது வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இடப்படக்கூடிய தன்மை, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க, இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தொழில் ரொம்பவே நன்றாக வரும். பேராசிரியர்கள், கல்லூரி விரிவுரையாளர்கள், அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமாக இருக்கக்கூடிய தொழில்கள் ஆகும். பொதுவாங்க எல்லா நட்சத்திரமே வந்து பாத்தீங்கன்னா டீச்சரா இருக்குங்க, பேராசிரியரா இருக்கு, எல்லாமே இருப்பாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்பெசிபிக், அதாவது வந்து அதுல ஒரு குறிப்பிட்ட தலைமை பண்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க பொதுவாகவே. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு சனியினுடைய இதுங்க. அப்ப இயற்கையாவே இந்த நட்சத்திரத்துக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அடுத்தது சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு உண்டான பலனை பார்க்கலாங்க. பொதுவா இந்த சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க மீன நவாம்சத்துல விழுகுங்க. இது காலபுருஷனுக்கு வந்து 12ஆவது வீடு. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராகுனுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மீன நவாம்சத்தில் விழுகுங்க. அப்ப இதுக்கு பலன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சந்திரன் சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் ராகு பிளஸ் குரு. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குரு சனி ராகு சந்திரன். இந்த குரு சனி ராகு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த பாரம்பரியமிக்க வேலைகள்ல, அதாவது வந்து மிக பழமையான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க கொஞ்சம் புத்திரதோஷம் உண்டுங்க. இவங்களுக்கு பொதுவாக குழந்தைகள் வந்து நல்ல குழந்தை கிடைக்க மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னோம்னா குழந்தைகளை வச்சு இவங்க சிரமப்படுவாங்க. குழந்தைகளை வச்சு அவங்க என்னைக்குமே நிம்மதியாக இருக்க முடியாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன துக்கத்திலேயே இவங்க இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த குரு வந்து வர்றாரு இல்லைங்களா உள்ள. அப்ப குரு ராகு சந்திரன் சேரும்போது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அது வந்து புத்திரவாசத்தை குறிக்கிற அமைப்புங்க. கூடவே சனி சேர்றதுனால குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்புகள், அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தைகள் பாதிப்புலதான் இருப்பாங்க. குழந்தைகள் நினைச்சு இவங்க வந்து சந்தோஷப்பட முடியாது. எப்பவுமே அந்த குழந்தைகள் நினைச்சு துக்கப்பட்டுட்டே இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு புத்திரதோஷமும் உண்டுங்க இவங்களுக்கு. இது வந்து ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். ஜாதகத்தை வச்சுதான் மற்றதை வந்து தீர்க்கமா நம்ம சொல்ல முடியுங்க. பொதுவா வந்து இந்த சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு இந்த குணம் வந்து உண்டுங்க. இதுதான் சதய நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்கள். நன்றி, வணக்கம்.